வெல்கம் டு சிந்தி பாஸ் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை முருகனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். நான் முன்னாடி தேய்பிர சஷ்டி வீடியோ கொடுக்கும்போது முருகப்பெருமான் தோன்றிய கதை வந்து அதில் சொல்லியிருப்பேன். நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒவ்வொரு படை வீடை பற்றியும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து நம்ம மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பற்றி பார்க்கலாம். திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயருக்கான காரணம் பார்க்கலாம். பரம்பொருளான சிவபெருமான் வந்து குன்றம் என்னும் மலையை வந்து வடிவாக காட்சியளிக்கக்கூடிய இடம்தான் திருப்பரங்குன்றம். இது வந்து திரு கூட்டல் பரம் கூட்டல் குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கப்படுது. பரம் அப்படின்னா பரம்பொருளான சிவபெருமான், குன்றம் என்றால் குன்று, அதாவது சிறுமலை, திரு என்பது அதன் சிறப்பை உணர்த்தும் அடைமொழியாக சேர்த்து திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற பெயர் வந்துச்சு. இந்த குன்றானது சிவலிங்க வடிவத்திலே காணப்படுவதனால சிவபெருமானே குன்றின் உருவில் காட்சியளிப்பதாக எல்லோராலும் வணங்கப்பட்டு வருது. முருகப்பெருமானுடைய ஒவ்வொரு படை வீட்டுக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த முதல் படை வீட்டுக்குமே சிறப்புகள் இருக்குது. திருஞான சம்பந்த பெருமான் வந்து தான் இயற்றிய தேவாரத்தில் வந்து இந்த மலையை வந்து தினந்தோறும் நம்ம வந்து வளம் வந்து வழிபட்டோம் அப்படின்னா தொழுவோருடைய வினைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. அவர் மட்டும் இல்லை, சுந்தரமூர்த்தி நாயனாருமே இந்த ஊருக்கு வந்து ஆலய வழிபாடு செய்து பதியங்கள்லாம் பல பாடியிருக்காரு. சங்ககால புலவரான நக்கீரர் கூட இந்த தலத்துக்கு வந்து முருகப்பெருமானை வழிபட்டு தனது குறைகளை வந்து நீக்கி கொண்ட திருத்தலம் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் இந்த திருத்தலத்தில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.